ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனலில் வர கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு 6 கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ கிச்சனுக்கு நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் பாருங்கள். இதில் வர ஒரு டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ டிப் நம்பர் 1 என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பாயாசம் வச்சு முடிச்சுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி சர்வ் பண்ணுறதுக்கு பார்க்கும்போது பாயாசம் கேசரி அளவுக்கு கட்டியாக போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பாயாசம் நம்ம எந்த லெவலுக்கு வச்சோமோ ஸோ அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கு நீங்கள் பாயாசம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டென்ஸ் மில்க் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஒரு 3 ஸ்பூன் உங்களோட எந்த அளவுக்கு நீங்கள் பாயாசம் வைக்கிறீங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இந்த அளவுக்கு பாயாசத்துக்கு ஒரு 3 ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க்கு ஆட் பண்ணிவிட்டு அது கூட நார்மல் வாட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அது ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட பாயாசம் நம்ம எப்படி வச்சுட்டு போனோமோ ஸோ அந்த மாதிரியே அப்படியே இருக்கும். ஸோ இந்த டிப் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டு நம்ம வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட பாயாசம் அந்த கன்சிஸ்டன்சி மாறாமல் சேம் அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டிப் நம்பர் 2 என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி நம்ம 4 அடிவில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஸ்க்ரூவெல்லாம் பிடிச்சா மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கும். ஸோ என்ன தான் நம்ம ஸ்க்ரப் பண்ணாலும் அந்த இடுக்கெல்லாம் நம்மளால் ஸ்க்ரப் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வெவிச்ச முட்டை தோல் இருக்கு இல்லையா, ஸோ அது இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 முட்டை வெவிச்சேன். ஸோ அதோட தோல் தான் இது. போட்டுக்கிட்டு அது கூட நம்ம ஒரு சின்ன மூடி அளவுக்கு நம்ம வினிகரும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் நான் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன். அது நம்ம மிக்ஸி பிளைடுக்கு கீழே இருக்கிற இடத்துல நம்மளால் ஸ்க்ரப் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரைண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே இந்த முட்டை தோல் போய் நல்ல ஒரு ஸ்க்ரப்பராக நல்ல ஒரு உள்ளுக்குள்ளே நல்லா ஸ்க்ரப் பண்ணிடும். ஸோ அதுக்கு தான் இப்போ நான் மிக்ஸி அடிச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ உள்ளுக்குள்ளே அந்த துருக்கரை எதுவுமே இல்லை பாருங்கள். ஸோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே பிளைடுக்கு கீழ் பக்கம் எல்லாமே சூப்பராக கிளியராக இருக்கும். லைட்டாக அந்த முட்டை தோலாலே ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம இந்த தோலை நீங்கள் கொட்டிடாதீங்க. ஸோ இதை வச்சு நான் இன்னொரு டிப்பும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தோலை நம்ம அந்த பிளேட்லேயே மாற்றி வச்சுட்டு நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த முட்டை தோல்லையே நான் இன்னொரு டிப்பும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட மிக்ஸி ஜார் அந்த துருக்கரை எதுவுமே இல்லாமல் எவ்வளோ பளிச்சுன்னு மாறி இருக்குது. ஸோ அப்படின்ட்டு இப்போ நம்ம பிளேடையும் இந்த முட்டை தோலை நம்ம அரைக்கும் போது நல்லா ஷார்ப் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி முட்டை தோலை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப் நம்பர் 3 என்னன்னு பார்த்துடலாம். சேம் அதே முட்டைத்தோல் வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த தோலை வச்சுட்டு இந்த மிக்ஸி ஜார் மேலே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன தான் நம்ம வாஷிங் லிக்விட் போட்டு யூஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்தாலுமே ஒரு டாட்டாக ஒரு தண்ணி கரை இருக்கத்தான் செய்யும். ஸோ இப்போ நான் இந்த முட்டை தோல் இருக்கு இல்லையா, அதுவும் நம்ம வினிகர் அந்த பேக்கிங் சோடா போட்டு அரைச்சி எடுத்து அந்த தோலை வச்சு நான் இந்த மிக்ஸி ஜாரில் பாதி பக்கத்தை தேய்ச்சிட்டு உங்கள்கிட்ட பாதி பக்கத்தை காமிக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு கரெக்டாக புரியும் எப்படி இருக்குது, இதோட ரிஃபெக்ட் எப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறது. இப்போ நான் பாதி பக்கம் அந்த முட்டை தோலை வச்சு ஸ்க்ரப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தேய்ச்சதுமே எப்படி இருக்குது பாருங்கள், இந்த சைடு எப்படி இருக்குது பாருங்கள், அந்த தண்ணி கரை எதுவுமே இல்லாமல் பளபளன்னு ஆகிடும் மிக்ஸி ஜார். ஸோ இப்போ நான் இதை கழுவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இது நம்ம ஸ்க்ரப் பண்ண பக்கம், இது ஸ்க்ரப் பண்ணாத பக்கம். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம யூஸ்லெஸ்ன்னு தூக்கி போடுற இந்த முட்டை தோலில் இவ்வளோ ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கு இல்லையா. ஸோ இனிமேல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஜார் இப்படி இருக்குது. ஸோ ஸ்க்ரப் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ டிப் நம்பர் 4 என்னென்னு பார்க்கலாம். ரெகுலராக சமையலுக்கு பூண்டு வந்து நமக்கு தேவைப்படும். ஆனால் அதை உரிக்கிறது கொஞ்சம் அலுப்பான ஒரு விஷயம்தான். ஸோ நமக்கு இன்றைக்கி எவ்வளோ பூண்டு தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம தோசை சுட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல் சூடாக இருக்கோம் இல்லையா, ஸோ அது மேலே இந்த மாதிரி பூண்டை உதிர்த்து போட்டு விட்டுட்டு நீங்கள் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கள். ஸோ கொஞ்ச நேரத்தில் அந்த பூண்டு வந்து நல்லா வந்து அந்த கல்லில் இருந்த ஹீட் வந்து அந்த பூண்டில் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பூண்டை உரிச்சு பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு உரிக்க வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அப்படி பொலன்னு உரிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பூண்டு தேவைப்படும் போது நீங்கள் அவங்க தோசைக்கல்லில் ஹீட் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் அந்த ஹீட்டை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தோசை தவாவை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த பூண்டை வந்து அதில் உதிர்த்து போட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து உரிச்சு எடுத்திங்கன்னா பூண்டு பற்கள் அவ்வளோ ஈஸியாக உரிச்சிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இப்போ டிப் நம்பர் 5 என்னென்னு பார்த்துடலாம். நம்ம டக்குன்னு வந்து சமையல் பண்ணுற அவசரத்தில் புளியை ஊற வைக்க மறந்துருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் டக்குன்னு ஊற வச்சா நம்ம வந்து கரைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வெதுவெதுப்பான தண்ணியை வச்சு ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. செத்த நேரத்தில் அப்படியே கொலன்னு புளி வந்து ஊறி போயிடும். ஸோ இப்போ வந்து கையை வச்சு நீங்கள் கரைச்சிங்கன்னா அப்படியே குழைவாக அவ்வளோ சூப்பராக புளி வந்து நமக்கு புளியோட அந்த பல்ப்பு வந்து நமக்கு கிடச்சிரும். இதனால டேஸ்ட் எதேனும் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ நம்ம எப்படி நார்மலாக கரைக்கிறோமோ ஸோ அந்த மாதிரி தான். நம்ம ரொம்ப கொதிக்க தண்ணி வச்சு ஊற்றலை, வெதுவெதுப்பான தண்ணி தான் ஊற்றிருக்கோம். ஊற்றி நம்ம மூடி வச்சோம், அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம வந்து டக்குன்னு புளியை கரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பசும்பாலில் இந்த மாதிரி ஏடு விழும் இல்லையா, ஸோ வந்து அதை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சு ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்ம வந்து பட்டர் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைன்னா அதை வந்து நம்ம சாப்பாட்டு நெய்யாக வந்து உருக்கலாம். ஸோ இது எல்லாமே இப்போ பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பாலாடை, அதுவும் பசும்பாலில் கிடச்சிச்சின்னா ஸோ வந்து அந்த பாலாடையை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அந்த பாலாடையில். ஸோ இதை வந்து உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபேஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி வைங்க. ஸோ உங்களோட ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ ஒரு சைனிங்காக ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேஸ்க்கு மட்டும்தான் இல்லை, நம்ம கைகளை மிருதுவாக வச்சுக்கிறதுக்கும் இந்த பாலாடை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம கையில் வந்து உள்ளங்கையில் இந்த பாலாடையை வச்சுட்டு ஸோ அது கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி இதை நம்ம கையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணினீங்கன்னா நம்ம கைகள் ரொம்பவே மிருதுவாக ஆகிடும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பாத்திரம் வளர்க்குறோம். ஸோ பாத்திரம் வளக்கி தான் கை ரஃப்பாக இருக்குன்னு இல்லை. ஸோ வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி இப்போ இருக்கிற பெண்கள் எல்லாமே பைக் ஓட்டுறோம். ஸோ அதில் கூட நம்ம கைகள் வந்து ரஃப் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ஸோ அந்த மாதிரி பாலாடை கலெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அன்றைக்கிங்க இந்த மாதிரி கைக்கு ஒரு ஸ்க்ரப் கொடுங்க. எப்படி நம்ம வந்து ஃபேஸ் அப்புறம் நம்ம பாதங்களை வந்து பெடிக்கர் பண்ணி நம்ம வந்து பராமரிக்கிறோமோ ஸோ அந்த மாதிரி நம்ம கைகளுக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கைகள் ரொம்பவே மிருதுவாக சாஃப்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே மிருதுவான சாஃப்டான கைகள் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா ரெகுலராக நீங்கள் இதை பண்ணுற பட்சத்தில் உங்கள் கைகள் ரொம்பவே மிருதுவாக ஆகும். ஸோ பனிக்காலம் வந்துச்சுன்னா நம்ம ஸ்கின்னில் வந்து தோள்கள் வந்து அப்படியே சுருங்கின மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்கின்னுக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி பாலாடை வச்சு நீங்கள் வந்து சுகர் வச்சு ஸ்க்ரப் பண்ணினீங்கன்னா உங்களோட அந்த சுருக்கமாக இருக்கிற அந்த ஸ்கின் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஷைனிங்காக மாறும். இது வந்து நான் வீடியோக்காக சொல்லலை, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பசும்பால் காய்ச்சும் போது கிடைக்கிற அந்த ஆடைகள் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ நம்ம முகத்தை மட்டும் ஃபேஷியல் பண்ணி பராமரிக்கிறோம். ஸோ அப்படி இல்லாமல் உங்கள் கைகள் உங்கள் கால்கள் எல்லாத்தையுமே பராமரிச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், கழுவுனதுக்கப்புறம் நீங்கள் அந்த சாஃப்ட்னஸை உங்களால் உணர முடியும். ஃபஸ்ட் டைமே நீங்கள் பண்ணினதுக்கப்புறம் உங்களால் உணர முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் வீடியோவில் வந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சிருந்துச்சுனாலும் நம்ம
கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கூட எனக்கு ரொம்பவே ஹாப்பி. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.